ஒரு வசனத்தை வாசிப்போமாக. 1 யோவான் 5வது அதிகாரம் 14, 15 வசனத்தை வாசிப்போம். பிரைஸ் தி லார்ட். அடுத்த வசனம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டார் என்று சொல்லுகிறார். அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறவர். அதாவது எதற்கு கர்த்தர் பதில் தருவார்? அவருக்கு சித்தமானது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலையும் அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வாஞ்சிக்கிற தேவன், விரும்புகிற தேவன். ஆமென். அதாவது தேவனுடைய பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக சொல்லுகிறது. ஆமென். தேவனுடைய பரிபூரண சித்தம் நம்ம என்ன செய்யணுமா? அறிய. அப்போ தேவனுடைய சித்தத்தை நாம் அறியாமல் நம் சுய விருப்பத்தின்படி, சுய சித்தத்தின்படி நாம் வாழ்வோம் என்றால், அல்லேலூயா, வாழ்க்கை ஒரு அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கையை மாறிவிடும். ஆமென். அப்போ தேவ மக்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தத்தை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை குறித்து தேவனுக்கு என்ன உண்டு? ஒரு சித்தம். ஆமென். பாருங்க, ஊழியத்தில் தேவ சித்தத்தை கர்த்தர் காட்டுகிறார். மத்தேயுவில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது அதிகாரத்துக்கு நேரம் நம்முடைய கவனத்தை சற்று திருப்புவோம். 21 முதல் வாசிகள் பார்க்கலாம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், கர்த்தாவே, பாருங்கள், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற ஒரு கூட்டம் என்னதான்? பிதாவின் சித்தம். ஆமென். ஆமென். நல்லா புரிந்து நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தில் யார் பிரவேசிப்பார்? இயேசுவை ஏற்றுக்கொண்டும் ஞானஸ்நானம் எடுத்தும் தன் சுய விருப்பத்தின்படி வாழ்கிற கூட்டம் அல்ல. ஆமென். ஒரு நபரை கர்த்தர் ரட்சிக்க, ஆமென், தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அவர் உயரமான ஒரு மலையில் ஏறி உட்கார்ந்தார். எல்லா ஜனங்களும் அவரிடத்தில் வந்தார்கள். தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் அழைத்தார். புரியுதா? நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தமக்கு சித்தமானவர்கள். பார்த்தீங்களா? அங்கே சித்தம் தான் வருகிறது. ஆமென். அதுக்கு அர்த்தம் ஒரு நபரை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அந்த நபர் மூலமாய் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தெரிந்து கொண்டார். அப்போ நாம் விருப்பம் அல்ல, நாம் விரும்புவது தேவ சித்தமா இருந்தால், அல்லேலூயா, கேட்டால் உடன் கர்த்தர் செய்வார். அதான் நமக்கு முதல்ல வாசம். ஆமென். எதுவா இருந்தாலும் அவருடைய சித்தத்தின்படி. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சின்னதோ பெரிதோ எதுவும் அவருடைய சித்தத்துக்குரியதுதான் நிறைவேற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, வேதத்துல நிறைய வசனங்கள் இருக்கு. அதனால இந்த இடத்துல ஒரு வசனத்தை கூட உங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஓகே, பாருங்க, யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிப்போம்.
எவனும் சோதனை வருகிறது. வாழ்க்கையில் என்ன வருகிறது? பிரச்சனையாகிய சோதனை, நெருக்கம். ஏன் கீழே வாசிப்போம். அல்ல, சுய இச்சை. என்னது? சத்தமா சொல்லு. தங்களுடைய மன விருப்பம். அல்லேலூயா. அண்ணா புரிந்து கொள்ள வேண்டும், தேவ பிள்ளைகளாகிய உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய குடும்பத்தில் உள்ள சூழ்நிலைகள், உங்களுடைய வேலை விஷயத்தில் கூட தேவனுடைய சுத்தம் ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஏதோ சொல்லுகிறது, தலையில் இருக்கிற எல்லாம் என்னது? முடிகளை, மயிர்களை என்ன பண்ணி எண்ணி கணக்கு. அவைகள் ஒன்றும் பரலோகத்துக்கு தெரியாம கீழே விழாத சொல்லப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய சரீரத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் யார் கவனிக்கிறது? தேவன். ஆமென். அப்போ நம்மேல் அவ்வளவு தூரம் அவர் கரிசனை உள்ள தேவன். ஆமென். நம்மை மிகவும் அருகாமையில் இருந்து கவனிக்கிறது போல கவனிக்கிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறபடியால் அவருடைய கண்களுக்கு மறைவான ஏதொரு காரியத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை செய்ய முடியாது. செய்தால் அது தவறாய் மாறிவிடும். ஆமென். அதாவது நாம் வேகத்திற்கல்ல, நம்முடைய விருப்பம், நம்முடைய எண்ணம், நம்முடைய எதிர்பார்ப்பாகிய வேகத்துக்கு அல்ல தேவன் இருப்பது. உன் வாழ்க்கையில் என்ன எப்போ நடக்கணுமோ அதற்காக தேவன் நேரத்தை வைத்திருக்கிறார். தேவனால் உண்டான ஒரு நன்மை உனக்கு அடைவதற்கு அல்லேலூயா அதை பெற்றுக்கொள்வதால், ஆமென், தேவனை விட்டு வழி விலகி போவாய் என்றால் வழி விலகி போகாமல் தேவன் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தில் உறுதியாய் இருப்பதற்காக அதை கொடுப்பதற்கு முன்பதாக உன்னை ஆயத்தப்படுத்துவார். புரிந்த மாட்டால் சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தையும் தகுதியற்ற ஒரு மனிதனிடத்து தேவன் நினைச்சு விட கொடுக்க மாட்டார். அப்போ எதுவுக்கும் ஆண்டவரே ஜெபிக்கணும். தேவனுடைய பிள்ளைகள், என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது உமக்கு தெரியாமல் நடக்க. ஆமென். தாவீது சொல்லுகிறான், கர்த்தரே எப்பொழுதும் எனக்கு முன்பாக. ஆமென். இன்னும் ஜெபிக்கிற தேவனை சொல்லுகிறான், ஆண்டவரே என்னுடைய வீடு எப்பொழுதும் உடைய கண்களும் முன்பாக இருக்கும். அப்ப ஏன் அப்படி சொல்லுகிறான் பாருங்க. தேவனுடைய பார்வை அவன் குடும்பத்தின் மேல், அவன் வீட்டின் மேல், வீட்டுக்குள் உள்ள எல்லா காரியங்கள் மேல், அவன் பிள்ளைகள் மேல், அவனுடைய சம்பாத்தியத்தின் மேல், எல்லாவற்றின் மேல கர்த்தருடைய கவனம் வருகிறது. ஆமென். எவ்வளவு ஆச்சரியமான காரியம். கையை தலையிலே சொல்லும். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் முன்பதாக, கர்த்தருக்கு முன்பதாக. ஆமென். சொல்லு, என்னுடைய வீடு எப்பொழுதும் எங்க இருக்கணும்? உமக்கு முன்பாக. அப்போ பாரு, இன்னொரு வசனம் 101 சங்கீதத்தை எடுக்க பார்ப்போம். 1லேருந்து வாசிப்போம். அங்க கவனிங்க, கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறதான மனுஷனுக்குடைய ஒரு மனநிலை நீங்க கொஞ்சம் பார்க்கலாம். என்ன சொல்லுகிறா? வாசிப்போம். இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். பாருங்க, அவனுடைய வழியை சரிப்படுத்துகிறான். அவனுடைய வழியை நல்ல கணப்போ. ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வழி, நான் போகிற பாதை, நான் செய்கிற காரியம், ஆமென், நான் நடந்து கொள்கிற காரியங்கள் என் தேவனுக்கு பிரியமானதாயிருக்குமா? ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சம்பாத்திய விஷயத்திலும் சரி,
வேலை விஷயத்திலும் சரி, குடும்பம், எந்த காரியம் செய்தாலும் அல்லேலூயா, ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள இருக்கணும் எண்ணம், நான் செய்வது தேவனுக்கு பிரியமா, நான் போகிறது தேவனுக்கு பிரியமா, நான் பழகுவது இன்னொரு பழகுவது தேவனுக்கு பிரியமா, இதனால் ஏதாவது பாதிப்பு எனக்கோ தேவனுக்கும் எனக்கு நடுவில் பிளவு வருமா? எல்லாத்தின் மேலும் தேவ பிள்ளைகள் எது சொல்லுகிறது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் என்ன செய்யறான், ஆராய்ந்து நிதானிக்க. ஆவிக்குரியவன் யாரு? ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் என்ன செய்யறானா, ஆராய்கிறான். அதுக்கு அர்த்தம் என்ன? நான் செய்வது, நான் நடந்து கொள்ளுகிற காரியங்கள் தேவனுக்கு பிரியமா இருக்குமா, இல்லை தேவன் எனக்கு வைத்த வழியை விட்டு வேறு வழியில போறனா என்று அவன் நிதானித்து தான் செய்வான். ஆமென். அதுதான் தேவனுக்கு நமக்குரிய உறவில் விரிசல் வராத அளவில் நாம் பாதுகாக்க வேண்டும். ஆமென். யாக்கோபுல பார்த்தோம். சரி, நான் வரோம். அப்புறம் சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறார் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் எவனையும் சோதிக்கிறவர் அல்ல, அல்ல சுய இச்சை, தான் விரும்புவதை அடைய. ஆமென். என்னது? தான் இருதயத்தில் ஆசைப்படுகிற ஒன்று. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அது ஒரு பொருளா இருக்கலாம், அல்லது ஒரு நபரா இருக்கலாம், அல்லது எதுவா இருந்தாலும் அல்லேலூயா, இருதயத்தில் ஆசைப்படுவதை அடைய பிரயாசப்படுவாங்க. ஆனால் நாம் இருதயத்தில், ஒரு தேவனுடைய பிள்ளை பொதுவாக புரிந்து கொள்ள வேண்டும், எப்பொழுதுமே தேவனுக்கு முன்பதாக நியூட்ரல்ல நிற்கணும். எப்படி சொல்லுங்க? நியூட்ரல்னா என்ன? சொல்லுங்க. நம் சுய சித்தம், சுய திட்டம், ஒரு பிளான் மனதில் இல்லாமல் தேவ திட்டத்துக்கு, தேவ சித்தத்துக்கும் தன் இருதயத்தை விட்டு கொடுக்கணும். ஆமென். தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிற ஒரு தேவனுடைய பிள்ளை. ஆமென். நான் கர்த்தர் எங்க கொண்டு போறாரோ அதான் நியூட்ரல்னா. பின்னாடி தள்ளனா எங்க போவோம்? பின்னாடி போவோம். முன்னாடி தள்ளனா முன்னாடி போவோம். தன் மனக்கட்டுப்பாடு, தன் திட்டம், தன் சுய சித்தம், தன் விருப்பம் அற்ற நிலை. புரியுதா இல்லையா? இன்னும் நான் சொல்ல போனா, மயங்கி போன ஒரு மனுஷன் நடக்க முடியுமா? சொல்லுங்க. முடியும். கண்ணும் திறக்கல, உயிரோடு இருக்கிறானா இல்லையான்னு அவனுக்கு தெரியாது. மற்றவங்களை ஐயோ போச்சோன்னு அந்த நபரை எப்படி கொண்டு போவாங்க? ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சு, அப்போ அவன் எங்கே போறான்னு அவனுக்கு தெரியாது. ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளேயும் போவாது, ஐசியூலையும் போய் படுக்க வைப்பாங்க. எல்லா ஆயுதங்கள் எடுத்து மூஞ்சியில் செட் பண்ணி எல்லாம் ஒயரிங் எல்லாம் பண்ணிடுவாங்க போகிறதுக்குள்ள. எப்போ ஒயரிங் எல்லாம் ரெடியாக தான் இருக்கும். எங்கெல்லாம் சொல்லணும் அங்கெல்லாம் சொல்லி விட்டுருவாங்க, தள்ளிட்டு. அப்போ தேவ சித்தத்தை செய்ய விரும்புகிற நபர், ஆமென், பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற விரும்புகிற ஒரு தேவனுடைய பிள்ளை. ஆமென். ஒரு எதுல கண்ணே திறக்காத ஒரு நபரை எதில் தள்ளி வச்சுட்டு படுக்க வச்சு தள்ளிட்டு போறது போலையாக்கும். அவனை பார்த்தா அவனுடைய நிலை சொல்லுது, அவன் சொந்த அறிவு, சொந்த புத்தி, சொந்த முயற்சி, சொந்த பலம் எல்லாம் என்னாச்சு? இழந்து விட்டான். பரிசுத்த ஆவியானவரால்
ஆளுகை செய்யப்பட்டு நடத்தப்பட விரும்புகிறவன் எந்த நிலையில் இருப்பான்? கையை வைத்த அல்லேலூயா. அதான் என்னில் தேவ சுத்தம் நடக்கட்டும். ஆமென். ஏனென்றா என் சுத்தமோ என் விருப்பமோ என்ன நிறைவேற நான் இடம் கொடுத்து விட்டால் அதனால் பல விளைவுகள் என் வாழ்க்கையில் வருது. நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம சின்ன மேட்டரில் கூட நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் சின்ன சின்ன காரியங்கள் கூட நம்ம சுயமாய் சின்ன சின்ன காரியங்களை நம்ம செயல்படும் போது அதனால் வருகிற டிஸ்டர்பு, குழப்பம், மன உளைச்சல், வேதனைகள் பலது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்போது பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து கொண்டால் இதில் எல்லாரும் 100% இருக்கணும். யாராக இருந்தாலும் நான் அடக்கமே அந்த நிலையிலிருந்து நம்ம கிளியர் ஆகணும் என்பதாக அதற்குரிய ஒரு வாஞ்சை நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கணும். உன் சொந்த திட்டத்தை விடு, என் தேவனுடைய திட்டம் நிறைவேறட்டும். பிரியப்படி என்னை நடத்துவது தேவன். எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர்கள். அல்லேலூயா. பாருங்க, அங்க நம்ம பார்த்தோம் ஸ்தோத்திரம். அந்த 1 யோவான்ல நாம் எதையாகிலும் வசனத்தை அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் தைரியம். கையை வைத்தாலே சொல்லும் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி. ஆமென். யாருடைய சித்தத்தின்படி? அப்போ சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று அவரை குறித்து நாம் கொண்டிருக்கிற தைரியம். அப்போ அவருடைய சித்தத்தின்படி இல்லாததற்கு கர்த்தர் நினைச்ச கூட பதில் கொடுக்க மாட்டார். அவருடைய சித்தத்தின்படி உன் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இது நடக்க வேண்டும் என்றால் அது அவருடைய சித்தமாக இருந்தால் ஆமென், அதை உலகத்தில் எந்த வல்லமை எனக்கு தடுக்க முடியாது. சொல்ல புரியுதா இல்லையா? ஆனா அவருடைய சித்தம் இல்லை என்றால் ஆமென் ஆமென் நம் முயற்சியினால் அதை செய்ய விரும்பினார். அல்லேலூயா. ஆனா நமக்கு என்ன வரும்? கண்ணீர், பிரச்சனை, போராட்டம். ஆமென் ஆமென். பிழையாம் தீர்க்கதரிசி ஸ்தோத்திரம். அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவன். எந்த ராஜா? பாலாக் ராஜா. தெரியும் இவன் தேவனுடைய தீர்க்கதரிசி. இவன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தை. இவன் சொல்வது அப்படியே நடக்கும் என்று அவன் புரிந்திருந்தான். ஆமென். பாருங்க, அவன் அதை நம்பணும்னா ஏற்கனவே பல காரியங்கள் அவன் மூலம் என்ன செய்திருக்கணும்? நடந்திருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை தேவனுடைய ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக கூலி கொடுத்து, அப்படின்னா நம்ம காணிக்க கொடுத்து அவனை கூட்டிட்டு போறதுக்கு ஆட்களை அனுப்பி இருக்கிறான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. வந்தாங்க. எப்படி அந்த ஏரியா வாசிக்க பார்ப்போம். பிலேயாமிடத்தில் போய் பாலாக்கு சொன்ன வார்த்தை அவர்கள் சொன்னார்கள். நோக்கி நல்லா புரியுது. இங்க தங்கி இருங்க. நல்லா இந்த இடத்த நீங்க நல்லா கவனிங்க. தேவன் முதல்ல சொல்றதுதான் அவர் சித்தம். ஆமென். தேவன் முதல்ல சொல்றாரு இல்லையா? அதான் சும்மா சும்மா நசுக்கிட்டு இருக்க மாட்டார். அவருக்கு அந்த வேலை கிடையாது. சுமார் செய் நம்ம தான். ஆண்டவரே மறந்துடாதையும், ஆண்டவரே காலில் ஜோம் பண்ண திரும்பவும் ஜோம் பண்ணுவோம் விட மாட்டார். பார்ப்பார், என்ன அவனை மாதிரி என்ன கணக்கு போடுறான் அப்படியாது. ஆண்டவர் எவ்வளோ வேதனைப்படுவார் இல்லையா? சரி, என்ன நம்பவே இல்லை. அதாவது ஒரு தேவ பிள்ளைகள் அந்த இடத்துல ஜெபிக்க வேண்டிய காரியம். நம்ம அப்படியே ஜெபம் பண்ணால் பெரிய தப்பாகாது. ஏன்னா தேவனை குறித்தோ
ஒரு அறிவில்லாதனா வருகிற பிரச்சனை. அது பெரிய தப்பாகாது. அந்த ஜெபம் தவிர தேவன் கேட்க மாட்டார். சும்மா சும்மா அவர்கிட்ட சொன்ன பாடலையே சொல்லிட்டு நச்சரிச்சிட்டு இருக்கு. அல்லேலூயா. விண்ணப்பத்தை தேவனுக்கு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நீ செய்ய வேண்டிய கர்த்தருடைய சித்தம். ஆண்டவரே எல்லாம் மகத்தையும் கொடுத்து ஒப்படைத்து விட்டு நீர் எதை செய்கிறீரோ அதை ஏற்றுக்கொள்ள நான் ரெடியாக இருக்கிறேன். அப்போ நம்முடைய இருதயத்தில் ஒன்றை விரும்பி வைத்துக் கொண்டு ஜெபிப்பதல்ல. அல்லேலூயா. இருதயத்தை வெறுமையாக்கி விட்டு ஜெபிக்கலாம். நம்முடைய கண்களுக்கு முன்பதாக ஏராள காரியங்கள் ரெடியாக தான் இருக்கும். ஆமென். அதில் தேவ சித்தத்தை நீ அடையாளம் காண வேண்டும் என்றால், அல்லேலூயா, எதையுமே விரும்பாம, நீ எதை குறித்து ஒரு மனக்கோட்டை பண்ணாம, ஆமென், என் தேவன் எனக்கு எதை தருகிறாரோ அது போதும் என்றுள்ள ஒரு நிலைக்குள் உள்ளான நிலையில் தெளிவு வந்து விட்டால், அல்லேலூயா, தேவன் தருகிற காரியம் அற்பமானதாக தான் தோணும். எப்படி தோணும்? ஏன்னா நாம் நினைப்பது ரொம்ப பெருசா 12 அடி நீளத்தை வேணும். ஆண்டு கொடுக்க 1 இன்ச்சு, 1 இன்ச்சு. சே, என்ன ஆண்டவரே, நான் 12 அடி நீளத்தை கேட்டேனே, இந்த 1 இன்ச்சு தான் உனக்கு, இதை வச்சு நீ பிழைச்சிக்க. அப்போ நம்ம அதை தூக்கி என்ன செய்திடுவோம்? ஆண்டு மூஞ்சில் எரிஞ்ச மாதிரி எரிஞ்சிடுவோம். நான் இதாக கேட்டேன், எனக்கு வேண்டாம். 10 லட்சம் முடக்கினாலும் பரவாயில்ல. இதுதான் எத்தனை அடி நீளம் உள்ளது? 12. நம்ம அதை கஷ்டப்பட்டு வாங்கி இழுத்து அதுக்காக ஒரு லாரியை கொண்டு வந்து எல்லாம் கொண்டு வந்து ஒரு ஊசி வாங்க போனான் கடைக்கு. குரு வந்து சீசமாக 2 பேரை கூப்பிட்டு, டேய் இந்த ஒரு என்ன வாங்கிட்டு வாங்க, ஒரு ஊசி வாங்க, காசு கொடுங்க. அங்கே போனாங்க ஊசி வாங்க. 2 பேர் எதுக்கு போகிறாங்க? சத்தமாக சொல்லு. ஊசி வாங்க. போயிட்டு ஊசி வாங்கிட்டு வார வழியில் ஒரு மரம் முறிஞ்சு கீழே விழுந்து கிடக்கு. அதாடா, விறகுக்கு என்ன இல்லை, விறகு எதுவும் இல்லை. நம்ம இப்போ இதை கொண்டு போனாக்க நம்ம குரு சந்தோஷப்படுவார். சரி, அப்போ நம்ம இந்த இது தூக்கு, அந்த பக்கம் நீ தூக்கு, இந்த பக்கம் நான் தூக்கு. அப்போ ஊசி என்ன செய்யணும்? மரத்தில் குத்தி. 2 பேரும் சேர்ந்து பார்த்து மரத்தில் குத்தி ஊசியை கவனிச்சிக்கணும். 2 பேரும் மரத்தில் ஊசியும் குத்தி வச்சுட்டு ஒரு முன்னாடி ஒரு பின்னாடி சுமந்துட்டு போகிறான். ஒரு ஆறை தாண்டுற சூழ்நிலை வரும்போது ஊசி இருக்கிற மறந்துட்டான். வேற கொண்டு போய் ரொம்ப வெயிட்டோடு போய் என்ன செய்யணும், அந்த அவங்க குரு இருக்கிற குருவுக்கு வீட்டு முன்னாடி கொண்டு போட்டான். போட்டுட்டு குருவிட்ட, குரு போக மாட்டாடா, ஊசி இவனுக்கு முக்கியது ஊசியாக. இவனோட எடுத்துகிட்டு வந்ததாக பிறகு வேற போய் தேடினான். ஊசி 2-3 துண்டா முறிஞ்சு போச்சு. சரி, என்னடா சேருது, இப்போ தேவையானது முறிஞ்சு, தேவையில்லாதது நல்லா கிடக்கு. குரு கேட்டாடு, டேய் என்னாச்சு ஊசி? ஐயா, நாங்கள் ஊசி வாங்கிட்டு வந்துட்டோம், வார வழியில் இப்படி ஒரு மரம் முறிஞ்சு விறகு கிடந்து, நாங்கள் நினச்சோம் நம்ம விறகு தேவைப்படுதா, 2 பேரும் சுமந்தா ஐயா, ஊசி அதில் கொடுத்து எப்படி சொல்லி அந்த குரு என்ன சொல்லியிருப்பார் யோசித்து பாருங்க. இது அநேகருக்கு தேவையானதை பொருட்டு அணைக்க மாட்டாங்க, தேவையில்லாத இப்போ தேவ சித்தத்தை அடையாளம் கண்டுக்கணும். அல்லேலூயா. தேவ சித்தத்திற்கு உன்னை நீ விட்டு கொடுத்தால், ஆமென், உன் வாழ்க்கையில் நடப்பது நேர்த்தியாக இருக்கும். ஏன்னா நம்முடைய வானத்தின் பூமி உண்டாக்கிற தேவன் நம்முடைய தேவன். அந்த அறிவு ஒரு தேவன பிள்ளைக்குள்ள இருக்கணும். ஆமென். ஏதோ ஒன்றை தொழுது கொள்ள வரவில்லை. அதே நினைப்பா, என்ன சாமியை காணும், சாமியை தேடி தேடி சாமியை காணும். சாமி ஒரு மரத்திலேயே இருக்கு, தொங்கிட்டு நிக்கி. அவர் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன். ஆமென். எங்க முழங்கால் படியிடுகிறாய், ஆமென், அந்த தேவன் உன்னை சந்திக்க கடந்து வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதே போல அந்த தேவ சித்தத்தை என்ன
போராட்டத்தை நெருக்கத்தின் மத்தியில், மற்றுள்ளவைகளை குறித்த ஆசைகள் மத்தியில் தேவ சித்தத்தை மரத்தில் கொடுத்து வச்ச மாதிரி விட்டுருவாங்க. கடைசியில் பார்த்தா தேவ சித்தம் உடைஞ்சு போகும். தன் சுய சித்தம் நிற்கும். சுய சித்தம் நிமிர்ந்து நிற்கும் போது என்ன நடக்கும்? வாழ்க்கையில் நிரந்தரமான பிரச்சனை. பைபிள்லேயே அநேகருடைய வாழ்க்கையில் இருந்தான். இதே போல தான் பாருங்க, தீர்க்கதரிசியாக பிழையாமை சந்திக்க கூலி கொடுத்து அனுப்பி விடுகிறார். இந்த இடத்துல அழகாக கவனிக்கணும், தேவன் எந்த காரியத்தையும் மாற்றி மாற்றி செய்கிறவர் அல்ல. நீ அலட்டிட்டு இருந்தா கொஞ்ச நாள் பார்ப்பாரு, கொடுத்துருவாரு. அதனால் வருகிறவன நீ தான் அனுபவிக்கணும். ஆமாம், சும்மா அலட்டிட்டு இருந்தா பிரேசலாடு என்னோட பெரிய தொந்தரவு. என்னை விடவும் என் சித்தத்தை விடவும் முக்கியம் அவன் விருப்பம் போல் இருக்க. தேவன் விட்டுருவார், நம்ம வாங்கிடுவோம். பிரேசலாடு. ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையில் காலமுறை என்னமா மாறும்? கண்ணியம் மாறும். இதை தேவனை புரிந்துக்கணும். இதே போல அங்கே நடக்கிறது. அல்லேலூயா. என்ன ஆச்சு? வாசிப்பா அந்த இடத்த. இங்க இருங்க. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை இல்லையா? அது வர சரிதான். சரிங்க, நீங்க வந்துட்டீங்க. நான் தேவ சித்தத்தை உடனடியாக நான் சொல்ல முடியாது. நான் தேவனிடத்தை விசாரிச்சு சொல்லணும். நீங்க தங்கிருங்க. ராத்திரி தேவனிடத்தில் விசாரித்தார். வாசிப்போம். வந்து பாருங்க, எவ்வளவு என் ஆண்டு தெரியாதா? அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும், அவங்க அங்கேருந்து வரும்போதே தெரியும். அப்போ அதை இவன் தெளிவா ஆண்டவருக்கு வாயில சொல்ல விரும்புகிறார். அதாவது தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிக்கை பண்ணுகிற வார்த்தையிலேயே தேவன் விரும்புவது இருக்கணும். ஆமென். அதை அவர் எதிர்பார்க்கிறார். எதையும் பேச முடியாது. ஆமென். அல்லேலூயா. தேவன் முன்பதாக நீ அறிக்கை பண்ணுவது என்ன? மறைத்து பேசுகிறாயா, புரட்டி பேசுகிறாயா, சம்மானித்து பேசுகிறாயா, இல்ல பொய் பேசுகிறாயா என்று தேவனுக்கு தெரியும். அதனால் தான் உன் அறிக்கை என்ன? ஆமென். அனனியா சப்பீரா யார்கிட்ட வந்தாங்க? சொல்லு. பேதுருட்ட. தேவனுடைய அபிஷேகம் பெற்ற மனுஷன். அவங்களும் எல்லாரும் தங்களுக்குரியதெல்லாம் விற்றுக்கொண்டு அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வச்சாங்க. எல்லாம் விற்கிற பார்த்து இவங்களும் ஒரு எண்ணம், சரி வேற வழி இல்லைம்மா, ஷபீரா ஒரு டீ போடு, ஒரு டீ போடுமா குடிச்சிட்டு. ஏங்க எல்லாரும் போயிட்டாங்க. பக்கத்து வீட்டில் உள்ள யார் மற்ற இவனும் போயிட்டான், அவனுக்கு பேர் தெரியாது, சோத்து. அந்த மூணாம் வீட்டில் உள்ளவங்க போகிறான் பாருங்க, எல்லாம் சொம்படை கட்டி வண்டியில் வச்சு கொண்டு போகிறாங்க பாருங்க. அப்போ எல்லாரும் போகிறாங்க, நமக்கு என்ன செய்வோம்? போகலாம். அப்போது ஷபீரா சொல்கிறான், ஏங்க நம்ம எல்லாம் கொண்டு போனால், கொண்டு போகாமல் இருந்தாலும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் ஏதாவது நினைப்பாங்க. சரி நம்ம விற்போம், கொஞ்சம் நம்ம வச்சுக்கலாம், மீதியை கொண்டு கொடுத்துருவோம், பார்த்துக்கிடுங்க. அப்போ எல்லாரும் கொண்டு போகிறாங்க, நானும் கொண்டு போகிறேன்னு இவங்க எல்லாம் விற்றாங்க. விற்றுட்டு கொஞ்சம் இடத்த நினச்சிதாங்க மறைத்து வைத்தார்கள். போயிட்டு அங்கே நிற்கிறாங்க. உண்மையை சொல்லி இருந்தாலும் பிரச்சனை தப்பிச்சிருப்போம். இருக்குது, நான் கொஞ்சம் நாங்கள் வச்சுருக்குறோம், இதை கொண்டு வந்திருக்குன்னு சொன்னாலாவது சுயநலவாதினா 4 திட்டத்திட்டே விட்டுருப்பார். போகாமல் இருந்தாலும் ஒன்றும் சொல்லாமல் கேட்க மாட்டார். ஏன்? அவங்களுக்கு விருப்பம் இல்லை, கொடுக்கல, அவ்வளோதான். ஒழிச்சு வச்சுட்டு மீது போய் இவ்வளவுதானா என்று கேட்டோன்னே, ஆம் இவ்வளவுதான்னு சொன்னான். பார்த்தியா, சரி ஒரு பங்கு நீ மறைச்சி வச்சுட்டு பரிசுத்தம் முன்பதாக பொய் சொல்கிறது துணிந்தது என்னன்னு சொல்லவும் விழுந்தான், செத்தான். எவ்வளோ ஒரு பயங்கரமான! நான் அப்போ தான் யோசித்தேன்,
ஆண்டவரே, அன்னைக்கு நடந்தது மாதிரி என்ன அதவா அதே சேல நீரன்னு செய்திருந்தா ஒருதும் கூட உயிரோடு இருக்க முடியாது. ஏன்னா எல்லாம் ஏமாத்துற கேஸ் இல்லையா? அதே ஆக்ஷன் நீர் என்னைக்கு எடுத்துருன்னா ஒருத்த கூட உயிரோடு விழுந்தான் இருந்தான். கொஞ்ச நாள் கழிச்சு அவன் கணவன் மரித்தது தெரியாமல் மனைவி வாரான். வந்தோன்னா அதே கருது, இவ்வளவுக்கு தான் நீங்கள் விற்றீங்களா? ஆமான்னு சொல்லிட்டான். 2 பேரும் தேவனுடைய ஆவியின் மூலம் போய் சொல்ல துணிந்தது என்னன்னு கேள்வி விழுந்தது. ஏன் சொல்கிறேன்னா, தேவன் நம்ம என்ன அவங்களது அவங்க கொடுத்தா என்ன, கொடுக்கலன்னா கொஞ்சம் எடுத்தா என்ன, போய் சொன்னால் என்ன என்ன சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம். நம்ம அதை பெருசாக எடுக்க மாட்டோம். ஆனால் தேவனுடைய பார்வையில் அல்லேலூயா அதில் கவனமாக இருக்கலாம். அதான் விஷயம். அல்லேலூயா. அது எவ்வளோ ஆச்சரியமான காரியம். அப்போது இவன்ட்டு அதே மாதிரி இதை வந்திருக்கிறவங்க யார் வாசிப்போம் அந்த பகுதி. யார்? இதுதான் மேட்டர். அந்த கர்த்தருடைய தீர்க்கதரிசியா பிள்ளையமுடைய சொல்வதற்காக சொன்ன மேட்டர் சொல்லிட்டான். நோக்கி வேண்டாம், அவ்வளோதான் தேவ சித்தம். புரியுதா இல்லையா? அவர்களோட போக வேண்டாம், வேண்டாம். கைவிதலையில் சொல்லுவோம். கர்த்தர் அவர் சொல்லிட்டார், அவ்வளவுதான். தேவன் இதை தான் எல்லாரிடத்திலையும் எதிர்பார்ப்பது. அல்லேலூயா. அவர்களோட என்ன செய்யணும்? போக வேண்டாம். அவர்கள் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவ்வளவுதான். அவங்க சபிக்கவும் வேண்டாம். இதுதான் தேவனுடைய சித்தம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. தேவ சித்தத்தில் அவன் பிழையாம் நிற்பதை யார் எதிர்பார்ப்பது? தேவன். அதான் உண்மை. நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் சின்ன மேட்ரோ பெரிய மேட்ரோ தேவன் சொல்வதில் நீங்கள் நின்றால் உங்களுக்கு அநேக பிரச்சனை என்ன கிடைக்கும்? விடுதலை உண்டு. நீங்களா ஆசைப்பட்டு போனா சிக்கல்ல மடிவீர்கள். நம்ம பிரச்சனை. தேவ மக்களுக்குள்ளே ஏற்படுகிற பெரிய தோல்விகள் இப்படிதான். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அதை புரிந்து கொள்ளுங்கள். மறுநாள் ஆச்சு, எழுந்திருந்தா வாசிப்போம். காலமே எழுந்து நோக்கி எவ்வளவு அழகான ஒரு பதில் இல்லை? அல்லேலூயா. இதோட நிற்பதுதான் தேவன் யாரை குறித்து? பிழையாமை குறித்து தேவனுடைய சுத்தம். புரியலங்க? எந்த விஷயத்திலும் சரி. அடுத்தது இதுதான் சத்துருடைய வேலை. ஒரு தேவனுடைய பிள்ளையை விளத்தல்ல, அழிக்க, உனக்குள் கலக்கத்தையும் பிரச்சனையும் வேதனையும் துக்கத்தையும் உண்டு பண்ணுவதற்கு சாத்தான் எடுக்கிற திட்டம் இதுதான். நல்லா புரிந்து. கனவான்கள் யாரு? மதிப்புக்குரியவங்க, செல்வாக்கு படைத்தவர்கள் அனுப்புறான். என்ன விஷயம்? இப்போ நம்ம பாருங்க, சாதாரண ஒரு ஆள் வந்து சார் சொன்னார் சொன்னா, அப்படியா சரியாப்பா இப்போ முடியாதுன்னு. சரி, இப்போ அடுத்த முக்கியமான நபரை அனுப்பிவிட்டா நம்ம நினைப்போம், சரிங்க சொல்லுவோம், ஒத்துக்கணும் இல்லையா? பொதுவாக ஒரு பொருள் கொடுக்குறாருனாலும் சரி, ஒரு மேட்டர் சரி. இதே போல் பிழையாமனுடைய மனநிலையை வஞ்சிப்பதற்காய், தேவ சித்தத்தை விட்டு வழிவிலக பண்ணுவதற்காக ஆமென் சத்துரு எடுக்கிற முயற்சி என்ன சொல்லுகிறான்? கனவான்கள் மதிப்புக்குரிய நபர்களை அனுப்பி போய்
கனம். என்னது? கனவான்கள். அடுத்தது அதிகமாக கொடுப்பேன். விலை பேசுகிறோம் பாருங்க. இதுதான் என்னுடைய காரியம். கையை தள்ளியில சொல்றோம். உன்னில் இருக்கிற தேவ சித்தத்தை பறிப்பதற்காய், உனக்குள் தேவன் வைத்த ரட்சிப்பை உன்னை விட்டு இழக்க பண்ணுவதற்காய், நீ தேவன் வைத்திருக்கிற அன்பையும் நேசத்தையும் உன்னை விட்டு வெளியே தள்ளுவதற்காய், ஆமென், நீ தேவன் வைத்திருக்கிற வைராக்கியமான நிலையை உன்னை விட்டு விலக்குவதற்காய். ஹல்லேலூயா. சாதாரண நிலையில் வந்தால் மயங்க மாட்டேன்னு தெரியும். கொஞ்சம் நல்லதை கொண்டு வருவான். அதுலையும் கேட்கலன்னா இன்னும் கொஞ்சம் மேலே. ஏன்னா பிசாசுக்கு வேலையே ஒரு தேவனுடைய பிள்ளை எங்கே கொண்டு போகணும்? நரகத்துக்கு கொண்டு போகணும். தேவனுக்கு அந்நியனாய் மாற்ற வேண்டும் என்பது பிசாசனுடைய திட்டம். தேவ சித்தத்தில் இருந்து வழிவிலக பண்ணுவதற்காய் கனவான்களை அனுப்புவது மட்டுமல்ல, உம்மை அதிகமாய் கனம் பண்ணுவார். அவன் என்ன சொல்றான் பாருங்க, வாசிப்போம். கரெக்டா நிக்கிறான். எப்படி நிக்கிறான்? வீடு நிறைய பாத்தீங்களா? இதுவரை சரி. அடுத்தது போட்டாம் பாரு போடு. இதாகும் பிரச்சனை. புரியுதா இல்லையா? நல்ல கவனிங்க. சொன்னது வரை சரி. ஆகிலும் என்றால் இவன் கர்த்தருக்கு என்ன நினைக்கிறான்? தேவன் அவருடைய சித்தத்தை இவன் மீண்டும் ஜெபம் பண்ணா மாற்றுவாருன்னு நினைக்கிறான். அவ்வளவு தூரம் தேவனை கனவீனமாய் பார்க்கிறான். தேவ பிள்ளை கவனமா இருக்கணும். தேவன் ஒரு முறை சொல்லணும், அதை என்ன செய்ய மாட்டார்? மாற்றுகிறவர் அல்ல. அவர் சொன்னதை நீ செய்யாமல் உன் ஆசைகளையும் இச்சைகளையும் நிறைவேற்றுவதற்காக, அல்லேலூயா, நீ தேவனிடத்தில் அலட்டி கொண்டிருக்க கூடாது. கர்த்தர் முதலாவது சொன்னதில் நீ நிற்க வேண்டும். என் தேவன் என்னோடு சொல்லிவிட்டார், ஆமென். இதற்கு மேல் உலகத்தில் உள்ள எல்லா சொத்தும் என் மேல எழுதி வைத்தாலும் நான் இருந்து விலக முடியாது சொல்றான். ஆகிலும் என்று போட்டான். அதான் பிரச்சனை. அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் உள்ள வீழ்ச்சை. காரணம் கனமும், அடுத்தது கனவான்களும், அடுத்தது கனத்துக்குரிய ஏராளம் பணமும். ஆகிலும் என்று போட்டாலே அவனுக்குள்ள என்ன ஆசை வந்துருச்சு? பண ஆசை வந்துவிட்டது, கனம் வந்துருச்சு. இதுதான் பிரச்சனை. தேவன் யாருக்காகவும் தம்முடைய திட்டத்தை என்ன செய்ய மாற்றுகிறவர் அல்ல. வாசிப்போம். ஐயோ, மாற்றி சொல்லுவாரா? சொல்லுங்க. அவ்வளவு தூரம் தேவனை குறித்து இருந்தது வைராக்கியமான தெளிவை சத்துரு என்ன செய்யறான்? குருடாங்க. அவசியம். அவ்வளவுதான். ஏன்னா நீ அவங்களை என்ன என்னன்னு நீ தெரிஞ்சிட்ட பாத்தியா? அப்போ நீ என்ன போவோம் விட்டுட்டார். இதான் அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. முதல்ல கர்த்தர் அவனுக்கு என்ன சொன்னாரோ அதுதான் தேவனுடைய பரிபூர்ண சித்தம். அதன் பிறகு உள்ளது தேவனுடைய சித்தம் அல்ல. தேவன் இவன் திரும்ப விரும்பி கேட்டதனால் தேவன் அனுமதித்தார். தேவன் எதையுமே போய் என்ன செய்ய மாட்டார்? தடுத்து நிற்க மாட்டார். பேசலாம். கடைசியில் முடிவு உங்களுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. தேவன் அவன் மேல் என்ன கொண்டார்? கோபம் கொண்டார். அவன் வழியில் தேவன் என்ன பிரியமா இருக்கவில்லை. அதனால் அவனை தேவ சித்தத்துக்கு கொண்டு வருகிறதற்காக தேவ சித்தத்திற்கு மாறாய் போகிறதுனால தான் இடையில பாதிப்பு வந்தது அவனுக்கு. கடைசியில் என்ன செய்கிறான் தெரியுமா? பிரைஸ் காட், அல்லேலூயா. அவன் ஏறி சென்ற கழுதை அவனோடு பேசிச்சு. ஏன் பாருங்க,
தேவதூதன் பட்டயமா நிற்கிறதை யார் பார்க்கிறது? கழுதை பார்க்கிறது. அவன் வழி தவறு என்பதை கர்த்தர் நிரூபிக்கிறார். தேவனுடைய சித்தத்தை விட்டு உன் இச்சையின்படி உன் ஆசையை நிறைவேற்ற, உன் விருப்பத்தை நிறைவேற்ற மனுஷனை பிரியப்படுத்தி நீ போகிறாய். அது தேவனுக்கு பிரியமில்லாதது என்று அங்கே தடுக்கிறார். பாருங்க, அதில் இடையில நிறைய காரியம் கொண்டு அதை விளக்க விரும்புகிறேன். தற்போதைய கடைசியில் அந்த கழுதை அடிக்கிறான். அது போய் என்னது சுபத்தில் கொண்டு உரசதுக்கால கோவம் வந்துருச்சு. திரும்ப அடிச்சான். கழுதை படுத்துருச்சு. பாருங்க, கழுதை படுத்த மட்டும் பேசுது. இத்தனை முறை என்ன நீர் என்ன செய்திரு? அடிச்சிரு. நீர் என்ன ஏற்றுக்கொண்ட நாளது இதுவரை நான் உங்களுக்கு தீங்கு செய்யலையே, ஏன் நினை கழுதை பேசுது. உடனே கழுதை பேசுனது அவன் பாருங்க எப்படி தோணுது? பரிகாசம் பண்றா தெரியும். தேவன் பேசுவதை, தேவ சித்தத்தை விட்டவன், தேவன் மேல் இருக்கிற பற்றுதனை ஆதி அன்பையும் இழந்தவனுக்கு சத்தியம் எப்படிதான் தெரியும்? பரிகாசம் பண்ண வர தெரியும். ஏற்கனவே பேசியிருக்கிறேன். அல்லேலூயா. அதனால தான் சத்தியம் யாருடைய உள்ளத்தில் குத்தப்பட்டு விட்டால் பிறரிடத்தில் சென்று என்ன செய்வது? தூற்றுவது. அதுக்கு பேர் தான் அந்த பிழையவனுடைய குணம். பரிகாசம் பண்ணுகிறாயா? திரும்ப அடித்தான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பிழையாமன் கண்களை திறந்தார். யார் நிற்கிறது? வாளோடு கூட தேவதூதன் என்று பார்த்தீங்களா? தேவதூதன் பட்டயத்தோடு நிற்பதை பார்க்க முடியாதபடி, ஹல்லேலூயா, பொருள் ஆசையால், உலக மதிப்பு புகழ்ச்சியால் இவன் கண்கள் என்ன செய்ய மறைக்கப்பட்டு போய்விட்டது. ஆமென். அநேகருடைய வாழ்க்கையில் உலகத்தில் கிடைக்கிற புகழ்ச்சியும், உலகத்துக்குரிய காரியத்தை கொடுக்கிற கனமும், ஆமென், பணமும், சில வசதி வாய்ப்பும், சில தான் விரும்புகிற சில காரியங்கள் எல்லாம் நடந்துருச்சுன்னா அவர்களுக்கு தேவனை தெரியாது, நேரம் இல்லைன்னு சொல்லிடுவோம். அதாவது சிலருடைய வாழ்க்கையில் 5000 ரூபா வருமானம் வந்தால் கரெக்டாக சர்ச்சைக்கு வருவாங்க. டைம் ஸ்தோத்திர ஆண்டவரே, அதில் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது கரெக்டாக கொடுத்துருவாங்க. 5000 10,000 மாறணுன்னு சர்ச்சைக்கு வாரதற்கும் தயக்கம், டைம் இல்லை, கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. இதான் ஏற்படுற பிரச்சனை. அல்லேலூயா. அப்போது பாருங்கள், அந்த ஆசீர்வாதங்கள், சில நன்மைகள் கிடைத்தவுடன் சிலருக்கு தேவ ஆலயத்தின் மேல் இருந்த வாஞ்சை குறைஞ்சிரும். கர்த்தருக்கு செய்ய விருப்பம் இருக்காது, கனம். அடுத்தது அவர்கள் இன்னும் ஒரு 5000 ரூபா கூட சேர்ந்து வருமானம் வந்துருச்சுன்னா இடையிடையே வாரவங்க சர்ச்சைக்கு வாரத்தில் ஒரு நாள் வர ஆரம்பிப்பாங்க. கர்த்தருக்கு கொடுப்பதிலையும் பிச்சு கொடுப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுப்பதிலும் பிச்சு கொடுப்பாங்க. தேவன் பார்ப்பார், ஸ்தோத்திரம், விட்டுருவார். பாவம், நம்ம ஆண்டவர் எவ்வளோ இறக்கம் உள்ளவர். ஸ்தோத்திரம். அடுத்தது அவர்கள் சத்தியங்கள் அவர்களுக்கு நேரம் கடந்து செல்லும் போது பிடிக்காது, அவங்களுக்கு பிடிக்காது. சத்தியம் என்ன செய்யும்? உள்ள கொண்டு ஒரு தட்டும் இருதயத்தை. பிடிக்காது. என்ன பணக்கொழுப்பு எல்லாம் கர்த்தர் மேல் இருந்து அது டைம், கர்த்தர் கொடுக்குற நேரம் எல்லாம் போச்சு. என்ன எப்போ பார்த்தாலும் நம்மளே தான் தாக்குறாரு. உடனே ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அவனுக்கு அப்பம் வரத வேற ஒரு சர்ச்சைக்குள்ளே இருப்பான். என்னை வந்தாலும் பாஸ்ட்டு இதெல்லாம் தான். நல்லவனாக இருந்தால் அவன் என்ன சொல்லுவான்? ஆமாம், முன்னே எல்லாம் உனக்கு எவ்வளோ கண்டித்து பேசினாலும் நீ எதிர்த்து சொல்ல மாட்டேல, இப்போ என்ன இப்படி ஆச்சு, வருமானம் வந்து போச்சுன்னு கேட்பான். ஒழுங்காக மனம் திரும்பிடான்னு சொல்லுவான். இவனோட கோம்பசாமியாக இருந்தா ஸ்தோத்திரம், ஆமாம் 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 நானும் அப்படி ஜால்ரா போட்டுட்ருப்பான். 4 போட்டே வாழ்க்கையில் மாட்டி
கிடிக்கு பிடிக்கல போய் மாட்டிட்டு இருக்கோம். தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக பேசுகிற நீ, ஆமென், தேவனுக்கு எதிரியா நின்று கொண்டிருக்கிறாய். தேவனுக்கு எதிரியா நிற்கிற நீ, உனக்கு தேவன் முழு எதிரியா மாறிட்டா உன்னால மூச்சு கூட விட முடியாது. குழாய் போட்டா இறங்கணும். மூச்சு போக வேண்டிய வழியில போகாது, வேற வழியில் விடுவோம். தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக இருக்கிற நீ எப்படி வாழ முடியும்? எப்படி உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும்? தேவ கோபத்துக்கு சொந்தக்காரன் அல்லவனே. அன்னையோட வாழ்க்கையில் தான் இதேதான் இவனுக்கு நடந்தது. பாருங்க, கடைசியில பார்த்தா இந்த பிள்ளையாம் அடுத்தும் பட்டயத்துல செத்தான். எவ்வளவு பெரிய கொடூரமான மரணம். நீதிமான் மடிவது போல் மடிப்பேனாக என்ன தேவனத்தை சொன்னவனாக வந்தான். கடைசியில் எதிரி வெட்டி கொண்டான். தேவனுடைய தீர்க்கதரிசியின் முடிவு உலகத்தின் பின்னதாய் தேவ சித்தத்துக்கு மாறாய் ஓடும் போது, ஆமென், தேவன் தம்முடைய வார்த்தையில் எச்சரித்தால் தேவனுடைய வார்த்தை என்று ஏற்றுக்கொண்டு பயத்தோடும் நடுக்கத்தோடும் தேவன் முன்பதாக சரண்டர் ஆகுது. இல்லை என்றால் தேவனே உனக்கு எதிரியாக நிற்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் கவனமா இருக்கும். யாராவது தேவ சபைக்குள் விசுவாசிகள் யாரா இருந்தாலும், நீங்க பழகிற நபர்கள் சத்தியங்கள் குத்தப்படும் போது, என் ஆண்டு இப்படி பேசிட்டார், என் பாஸ்டர் இப்படி பேச அப்படி பேசினா, வாயை மூடிட்டு கீழ்ப்படி விருப்பம் இருந்தால் கீழ்ப்படி தான் அடங்கி புரியுதா? தேவ கோபத்துக்கு ஆளாகாதுன்னு எச்சரிக்கை. புரியுதா சொல்றது? எல்லாம் யாராக இருந்தாலும் சரி, பழகிற ஆட்களாக இருக்கலாம். ஏன்னா சில விசுவாசிகளுக்கு அறிவு கம்மி, சிலர் கொஞ்சம் விவரமாக நல்லா இருப்பாங்க, சிலர் தெளிவு இருக்காது. எல்லாத்தையும் குற்றமாக நினைக்கிறவங்க, தப்பாக நினைக்கிற சில விசுவாசி உண்டு. போதிக்கிற போதனை அவங்களோட குற்றத்தை குத்திச்சுன்னா அவங்க உடனே என்னன்னாக்க அந்த குத்தப்பட்ட வார்த்தையை கோபமாக வச்சுட்டு ஊழியக்காரனை தூற்றுவாங்க. இதனால் அழிஞ்சு போன குடும்பம் நிறைய இருக்குது. அனைவருடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆவிக்குரிய அந்த உன்னதமான அனுபவத்தை இழந்து வெறும் மாமிசிகமான மனுஷனாய், கடமை கிறிஸ்தவளாய் வாழ்கிறவர்கள் ஒரு கூட்டம் நம்ம சபையிலே உண்டு. சோத்திரம். அவர்களுக்கு எச்சரித்தால் பிடிக்காது, கடிந்து கொண்டால் பிடிக்காது, சத்தியத்தை பேசினா பிடிக்காது. நீ உன் வாழ்க்கை என்ன போச்சு? முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். மனம் திரும்ப வேண்டிய வாய்ப்புக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாரு, அவ்வளோதான். இதுதான் நான் சொல்கிறேன். அல்லேலூயா. தேவனுக்கு அந்நியனாக போய் கொண்டிருக்கிறான். எப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக சிந்திக்கிறியோ அதே தேவன் பார்க்கிறார். என்னுடைய வார்த்தையை என் ஊழியக்காரன் மூலமாய் பேசும்போது அதற்கு எதிராக நீ சிந்திக்கிறாய் என்றாலே நீ சாத்தானுடைய கைக்கூலி. ரொம்ப கேர்ஃபுல். தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்கிறவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். என்னுடைய வார்த்தைக்கு பாருங்க, வாசிங்க ஏசாயா 66:1-2. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி. எப்படிப்பட்டது? அவர் சொல்ற வானம் எனது சிங்காசனம். எவ்வளவு ஒரு பெரிய தேவன் என்றால் நம்ம யோசிக்கலாம். அப்போ இவ்வளவு பெரிய எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் சொல்றார் வானம் எனது சிங்காசனம். நான் ரொம்ப யோசித்தேன், சே, இந்த ஆண்டோட நம்ம பேசுறதே ஜோம் பண்ணுறதே கவனமாக ஜோம், சும்மா அறிவீனமாக இப்போ இருந்துட்டு பதட்டிட்டு இருக்கக்கூடாது. வாயில் வரதெல்லாம் சொல்லி நம்ம சொல்லி ஆண்டோட போய் சொல்லி பழகக்கூடாது. வீண் வார்த்தைகள் ஜபத்தில் வரக்கூடாது. நிதானமாக ஞானமாய், ஆமென், தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. வாசிப்போம். வானம் சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. எப்படிப்பட்டது? இவைகளை எல்லாம் என்னுடைய கரம் சிருஷ்டித்தது சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு, இவ்வளவு பெரிய
தேவனாயிருந்தும் சிறுமைப்பட்டு உள்ளான இருதயத்துக்குள்ள உடைந்து கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவன், கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்க்க. அப்ப தேவன் பெரிய தேவனாய் இருந்தாலும் நம்முடைய தாழ்மையான விண்ணப்பத்திற்கு அவர் அருகில் இருக்கிறார். நம்முடைய கண்ணீரின் வேண்டுதலுக்கு நம்ம அருகில் இருக்கிறோம். அவ்வளவு பெரிய தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடுவதற்குரிய பெரிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். அப்ப நாம் பாக்கியவான். அல்லேலூயா. நான் தேவனுடைய பிள்ளை. நம்முடைய வாழ்க்கையில ஜெபிக்கிற எந்த ஜெபமும் அல்லேலூயா தேவ சித்தத்தின்படி நம்ம ஜெபிக்கிறோம். அப்போ தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கிறதற்கு ஒரு வழி இருக்கிறது. ஏற்கனவே நான் உங்களுக்கு பிரசங்கி அந்த பாயிண்ட் வேற வீவில் பிரசங்கித்திருக்கிறேன். அதை வாசித்து முடிக்க போகிறேன். எடுங்க ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு என்ன செய்கிறாராம்? உதவி செய்கிறார். அல்லேலூயா. ஹெல்ப்பரா. அதாக்கும் பரிசுத்தாவியின் நிறைவு என்று சொல்லும் போது ஆமென், ஆவியின் நிறைந்த அந்நிய பாஷை பேசி ஆராதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் என்றாலே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் அல்லேலூயா நமக்கு தெரியாத காரியங்களுக்காய் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து அவர் கொடுத்த அந்த அந்நிய பாஷை மூலமாய் விண்ணப்பிக்கிறவர். கீழே வாசிப்போம். வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னது, இப்படி ஜெபிக்கணும், இதுக்கு ஜெபிக்கணும், அதுக்கு ஜெபிக்கணும். ஏன்னா அநேக நம்ம யாரா இருந்தாலும் ஜெபித்து பார்க்கும்போது அநேக காரியங்கள் அறிவீனமா ஜெபிக்கிறது நிறைய இருக்கும். சிலர் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஐடியா கொடுத்த மாதிரி இருக்கும். சிலர் ஜெபம் பண்ண ஆண்டவர் ஆலோசனை கொடுத்த மாதிரி இருக்கும். சிலர் ஆண்டவர் போய் சும்மா நெருக்கிட்டு இருக்கிற மாதிரி கொடுத்துருமாண்டு ரொம்ப இடிச்சிட்டு இருக்குது. நிறைய பிரச்சனை இருக்கு. அல்லேலூயா. அப்போ எல்லாமே தேவனுடைய பார்வையில கர்த்தர் அவர் ஆவியானவர் எதற்கு நம்ம கொடுக்கிறார் என்றாலே பாருங்க, அதில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்றபடி ஆவியானவர் தாமே வேண்டுதல் செய்கிறார். ஆமென். நம்முடைய நாவை எடுத்து நம்முடைய உள்ளத்தை நிரப்பி இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அல்லேலூயா நம்முடைய நாவின் மூலமாய் ஆவியானவர் விண்ணப்பம் பண்ணார். என்ன பண்ணுவோம்? அடுத்த வசனம் நல்லா புரிஞ்சுங்க. ஆவியானவர் அதாக ஏன் நம்மை குறித்து நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாம் ஜெபிக்கணும், எதற்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பது நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. எது தேவ சுத்தம், எது சுய சுத்தம், எது நான் ஆசைப்பட்ட காரியம் என்பது நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறபடியினால் அல்லேலூயா பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தான் ஜெபிக்கும் போது ஆமென். அதான் சொல்லப்பட்டிருக்கிற ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர்படியினால் ஆராய்ந்து அறிகிறவர், ஆராய்ந்து பார்க்கிறவர், ஆவியின் சிந்தை இன்னதென்றும் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிகிறார். அப்போ மாமிச சுய சிந்தை, ஆவியின் சிந்தை. அப்போ தேவ சித்தம் எது என்று நமக்கு தெரியாது. ஆமென். அதான் சொல்ற பரிசுத்த ஆவியில எப்படி நீங்க நிறைந்தவர்களாய் யூதாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு வாசிங்க சொன்னது ஆவிக்குள் பிலிப்பியர்ல அதான் சொல்லப்பட்டது. ஏசாயாவில் சொல்லப்பட்டது, எபேசியர்ல சொல்லப்பட்டது. ஆவிக்குள் ஜெபிப்பது. ஏன் ஆவிக்குள் ஜெபிக்கணும்? அவன் தேவ சித்தத்தின்படி உள்ளதான பிரேயராக மாறணும்னா எதுல?
ஆவியானவர் சார்ந்து கொள்ளும். அப்படி என்றால் சுயத்தில் ஆவியின் நிலைமை அந்நிய பாஷை பேசுவதில்லை, ஆவியின் நிறைவால் பேசுகிற பாஷை. இது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன செய்யணும்? பிரயாசப்படும். நம்ம எவ்வளோ சொல்கிறோம் தான், நான் அநேகருடைய வாழ்க்கையில் பார்க்க முடியல. கொஞ்ச நாள் அப்படி இப்படி எல்லாம் இருந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அப்படியே மணலில் ஊற்றின தண்ணி மாதிரி போயிடுது, வெடிப்புள்ள தொட்டியில் கொட்டின தண்ணி மாதிரி இறங்கிது. திரும்ப பழைய மாதிரி தட்டி எழுப்பணும். என்றைக்கும் ஒரு ஆட்களை தட்டி எழுப்பிட்டு இருந்தாச்சுன்னா நம்முடைய உள்ளான நிலையில் என்ன உறுதி இல்லைன்னு அர்த்தம். அவனுடைய உள்ளான இருதயத்துக்குள் சரியான உறுதியும் தெளிவும் இருந்தால் ஒரு முறை சொன்னதை பேஸ்கார்ட் மனசில் நிற்கும். ஆமே, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப கவனம், கையை தலையிலே சொல்லுவோம். முதலாவது தேவன சித்தமானதை நாம் ஜெபித்து பழகணும். தேவனுடைய சித்தத்தை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்றால் சத்தியத்தின்படி சத்தியத்தை கேட்கும்போது அதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, பரிசுத்த ஆவியானவரோடு அதிகமான நெருக்கமாக வாழும். ஆவியை நிறைந்து ஜெபிக்க உங்களை என்ன செய்யணும்? அதற்காக உங்களை ஒப்பு கொடுத்து பயிற்றுவிக்கணும். அப்படி பழக 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 உங்கள் ஜெபம் அல்லேலூயா தேவ சித்தத்தினுடைய ஜெபம். அப்படி ஜெபித்து பழகிறவ எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் பயப்பட மாட்டான், கலங்க மாட்டான். கர்த்தர் நிற்பான். இந்த நிலையில் என்னை கர்த்தர் வைத்திருக்கிறா தேவ சித்தம். என்ன சூழ்நிலை நடத்துறாரா கர்த்தருடைய சித்தம். பிரச்சனையா கர்த்தருடைய சித்தம். ஆண்டவர் இதில் என் சுய விருப்பமா அதையும் நம்ம நிதானிக்கணும். இல்லை நம்ம தேவ சித்தத்தில் இருக்கிறோம் என்றால் பிரச்சனை வந்தாலும் அதன் மத்தியில் ஒரு தகப்பனை போல நம்ம சுமக்கிறது. அதான் நீங்கள் எதை தண்ணீரில் கடக்கும் போது பார்த்தீங்களா? அப்போ தண்ணீர்கள் போன்ற ஒரு பிரச்சனைகள் வரும். அப்போ நாம் தேவ சித்தத்தில் இருந்தாலும் தேவ சித்தத்தை விட்டு வழிவிலக வைப்பதற்குரியதான பல பிரச்சனைகள் நமக்கு எதிராக வரும். அதான் விஷயம். வராது என்று அல்ல, வரும். ஆனால் அவைகள் நான் உன்னோடு கூட இருப்பேன். அப்ப தேவ சித்தத்தில் இருக்கிற ஒரு தேவ பிள்ளையோடு தேவன் இருப்பார். பிரச்சனையின் மத்தியில் நீ நின்று கொண்டிருந்தார் ஹல்லேலூயா, அங்க தேவனோடு கூட இருப்பதை நிரூபிப்பார். அதே சொல்லுவாங்க, இயேசுவை ஏற்றுக்கிட்டவங்க யாரும் சாக மாட்டாங்க. நல்ல நாளில் யாரோ காண பேசுகிறான், ஏன்னா இயேசுன்னு போனான், இயேசு காப்பாற்றக்கூடாதா? ஐயோ, நீ போக வேண்டிய நேரம் வந்தால் யார் தடுத்தாலும் நிற்க. தேவன் ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்தில் கொடுத்துருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு. சாவாம வாழுக்கு யாருக்கும் இல்லை வாழ்க்கை. என்ன தேவன் வச்சிருக்குன்னா எத்தனை வருஷம் வரை எந்த வயசு வரை வைக்கணும், எந்த நொடி பொழுது வரை என்ன வைக்கணும் தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. அதற்கு மாற ஒரு நொடி இருக்க முடியாது. அதான் தேவனுடைய சித்தம். மரணம் என்பது எல்லாருக்கும் வரும். ஆனா மரித்த பின்பு நீ எங்க போற என்பதா முக்கியம். மரணத்தோட மனுஷ வாழ்க்கை முடிவதல்ல, நித்தியத்தில் 2 இடம் இருக்கிறது. ஒன்று மோட்ச வாழ்வு, இது ஒன்று நரக தண்டனை. ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த பூமியில் ஆண்டவருக்கு என்று வாழ்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு நித்திய மோட்ச வாழ்வை ஆண்டு வைத்திருக்கிறார். இல்லாமல் தன் மனம் போல வாழ்கிற மனுஷன் யாரா இருந்தாலும் அவன் அடைகிற இடம் அக்னியும் கந்தம் எரிகிற நரக கடல். ஆமென். அதான் சொல்லப்பட்ட தண்ணீரை கிடக்கும் போது உன்னோடு கூட இருப்பேன். ஆறுகள் அடித்து செல்லக்கூடிய நிலையில் உள்ளதான பிரச்சனைகள் வந்தாலும் அவைகள் புரளுவதில்லை. கடக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆமென். தாங்க முடியாத பிரச்சனை போல உனக்கு எதிராக கடந்து வரும். ஆனா கடைசியில் அது ஒன்றுமில்லாமல் போய்விடும். அது புரிந்து கொள்ள வேண்டும். ஐயோ, ஆறை போல என்ன அடிச்சு கொண்டு போயிருமோன்னு நினைக்கிற மாதிரி சூழ்நிலை வரும். நீ கர்த்தரோடு இருந்தால் அந்த இடத்தில் உன்னை கர்த்தர் பாதுகாப்பார். இதுதான் தேவனுடைய சித்தம். அடுத்தது அக்கினி. அதாவது அக்கினி என்றால்
இல்லாமல் பண்ணுகிற ஒன்று பட்சிப்பு. சாதா அக்கினி அல்ல சொல்லுவது. ஆமே, நம்ம நினைக்கிற அப்படி சொல்லி இருக்கு. இல்லை, உன் அக்கினியில் இறங்கி பாருங்க. குறுகின மனப்பான்மை. தேவன் சும்மா தேவையில்லாமல் யாருக்கும் அந்த மாதிரி விரும்புகிறதில்ல. அது தேவன் அதை வெறுக்கிறார். ஓகே, அது போட்டு அக்கினி நடந்தால் அப்படின்னா அக்கினியை போன்ற நம்மளை பட்சித்து போடும் நிலையில் உள்ள பிரச்சனை வந்தாலும், ஆமே, அது நினைச்சு அது பட்சிக்காது, வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உண்மையில் பற்றாது. அப்போ சூழ்நிலை எதிர்மாறா இருந்தாலும் நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால் கர்த்தருடைய பாதுகாப்பார். எதிர்மாறான சூழ்நிலை வராது என்றல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் எல்லா பிரச்சனையும் வரும், போராட்டம் வரும், நஷ்டங்கள் இழப்புகள் வரும். அதன் மத்தியில் தூக்கி நிறுத்துகிற ஒரு தேவனோடு இல்லை. நான் உனக்கு உதவி செய்யவோ ஆறுதல் சொல்லவோ ஆலோசனை சொல்லவோ யாரும் இருக்க மாட்டான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, ஒரு ஊழியக்காரர் ஒரு காட்டு வழியாக போயிட்டு இருந்தார். சுவிசேஷம் சொல்லிட்டு அடுத்தது ரயில்வே ட்ராக்கு போகுது. அதெல்லாம் தாண்டி வேற ஒரு வில்லேஜ் போகிறார். பயங்கரமான காடு, மோசமான மிருகங்கள் உள்ளான காடு வழியாக போய் கொண்டிருக்கிறார். போகிற வழியில் ஆண்டவர் சொன்ன, மகனே, நீ அந்த பாறைக்கு மேலே நின்றுட்டு என்னை பற்றி சொல்லுன்னா சுவிசேஷம் சொல்லு. அப்போ இவரு கேட்குற, ஆண்டவரே, சுற்றி முள் மரங்களாகவே இருக்க எந்த மனிதனும் இல்லையே, நான் இந்த இடத்துல சுவிசேஷம் சொன்ன யாரு? மகனை, நீ போ, நீ சொல்லு. ஆண்டவர் சொன்னபடியே அந்த உயரமான பாறைக்கு மேலே ஏறினார். இயேசுவை குறித்து அவர் சத்தமாய் பிரசங்கித்தார். அவர் என்னென்ன சூழ்நிலையை பார்க்குறார். சொல்கிறாரு, கண்ணை மூடிட்டு பிரசங்கம் பண்ணேன். கண்ணை திறந்தா நான் யாரும் இல்லையே, நான் எதுக்கு பண்ணுறேன்னு எனக்கு யூகம் வந்துடும். நான் கண்ணை மூடின பிறகு திரள் கூட்டம் எனக்கு முன்னாடி நின்றது போல் ஒரு நம்பிக்கை, எதிர்பார்ப்பு. பிரசங்கத்தை முடியும்பா ஒரு அழுது கொண்டு முன்னதாக முழங்கால் படிட்டு இருக்கிறார். நீர் இப்பொழுது இங்கே இயேசு பற்றி அறிவிக்கவில்லை என்றால் நான் தற்கொலை பண்ணி முடித்து செத்து போயிருப்பேன். தற்கொலை பண்ணுவதற்கு உயரமான மலைந்து குதிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கும் போது சத்தத்தை கேட்டு நான் வந்தேன். நீ பேசின வார்த்தை என் உள்ளத்தை தொட்டது. நான் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அந்த மனுஷன் பிறகு பெரிய ஊழியக்காரனா மாறிட்டான். எவ்வளோ ஆச்சரியமான காரணம். நான் ஏன் சொல்கிறேன்னா, ஆண்டவருடைய வார்த்தை எங்கிருந்தாலும் ஒரு மனுஷன் சந்திக்கும். அவருக்குரிய நபரா அவர் கொண்டு வருவார். அதே இடத்துல நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் நம்முடைய ஜபங்கள் எப்படி இருக்கட்டும், நம் விருப்பம் போல இல்லை, தேவ சுத்தத்தின்படி ஜெபை கற்றுக்கொள்வேன். ஆண்டவர் உங்களுடைய சம்மந்தம் முழங்கால் படிக்கிட்டு இருக்கிறாப்பா, நீர் என்னை குறித்து என்ன விரும்புகிறீர், நான் என்ன செய்ய வேண்டும், நீர் என்னை தெரிந்து கொண்டீரப்பா, ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டீர். அல்லது இந்த சூழ்நிலை இப்படி எனக்கு எதிராக வந்திருக்கிறது, நான் என்ன செய்ய வேண்டும், இந்த பிரச்சனை எனக்கு இருக்கிறது, இதில் எனக்கு என்ன செய்யணும், எனக்கு வழி தெரியல ஆண்டவரே, எனக்கு வழி காட்டும் என்று தேவன் முன்பதாக முழங்கால் போய் மன்றாடுவா என்றால் உனக்கு வழிகாட்டி நடத்துகிற நல்ல ஆண்டவரோடு எல்லாரும் கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். ஆமென். கர்த்தர் சமூகம் முற்றிலுமாக ஒப்புக் கொடுப்போம். ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, திறந்த வாசல் என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில், I
தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சித்தத்தின்படி நாம் எதை கேட்டாலும் கர்த்தர் அதை நமக்கு செய்கிறார். தேவ சித்தத்திற்கு கேட்கிறோமா, இல்லை நம்முடைய சுய விருப்பத்தின்படி ஜெபிக்கிறோமா? ஏதோ ஒரு பொருளின் மேல் ஒன்றின் மேல் ஆசை வைத்து விருப்பம் வைத்து ஆண்டவரே எனக்கு அதை செய்யும் இதை செய்யும் ஜெபம் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது. உள்ளான இருதயத்துக்குள் இருக்கிற எண்ணங்களை எடுத்து போட்டு என் தேவன் எதை செய்கிறாரோ அது எனக்கு போதும் என்றொரு தீர்மானத்தோடு தேவ சமூகத்தில் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய சூழ்நிலை வந்தாலும் தேவ சித்தத்திற்காக நிற்கிற ஒரு மனுஷனை வெட்கமடைய பண்ணுகிற தேவன் அல்ல. சுய விருப்பம் அல்ல, தேவ சித்தத்திற்கு தேவன் என்ன செய்கிறார், தேவன் என்ன சொல்லுகிறார் என்று சித்தத்திற்கு காத்திருக்கிற எந்த நபரையும் கர்த்தர் கை விடுவதில்லை, வெட்கமடைய பண்ணுவதும் இல்லை. கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்கு ஆயுஸ்து நம்முடைய பரிபூரண சித்தம் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தேவன் விரும்புகிறேன், எதிர்பார்க்கிறேன். உன் சித்தத்திற்கு மாறாய் வாழும்போது போகும்போது பிள்ளையாமனுடைய வாழ்க்கையின் முடிவை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்கள் அப்படிப்பட்ட ஒரு பாதை எங்களுக்கு வேண்டாம் அப்பா. நீ சொல்லுகிற பாதை எங்களுக்கு போதும், நீ நடத்தும் பாதை எங்களுக்கு போதும் அப்பா என்று தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ மக்களுடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கு ஒரு சித்தம் நிறைவேறுவதாக, இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தேவ சித்தம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு தடையாய் போராடுகிற எல்லா வல்லமைகளும் அழிக்கப்பட்டு போவதாக என்று ஜெபிக்கிறேன். அந்த பெரிய காரியங்களை செய்யும் வந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே.